பாருங்க, 1க்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 2க்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம். தனாதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எது வந்தாலும் அதுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடமா வரும். 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு 9ஆம் இடம் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானமா வரும். அது இளைய சகோதரன் மூத்த சகோதரன் கணக்கு ஒரு லக்னத்துக்கு. 4ஆம் இடம் வச்சிங்கன்னா 4 சுகத்துக்கு அதிபதி 10 4லேருந்து 9ஆம் இடம் எதுனா 12ஆம் இடம் வரும். அது வந்து படுக்கையறை ஸ்தானம். சுகத்துக்கு படுக்கையறை ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. 5க்கு லக்னம் வரும். 5க்கு 9ஆம் இடம் வந்து லக்னம் வரும். அது வந்து அவனுடைய லக்னம் எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இவனுடைய பூர்வ புண்ணியம் முன் செய்த கர்ம வினையை தெரிஞ்சுக்கலாம். 6க்கு தனஸ்தானம் வரும், 2ஆம் இடம். 6க்கு 9 வந்து 2ஆம் இடம் வரும். இவன் கடன் இல்லாமல் வாழ்வானா, எதிரி அல்லது கடன் அல்லது நோய் இல்லாமல் வாழ்வானா அப்படிங்கிறது 6க்கு 2.